கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 6 பொதுக்காலம் 5ஆம் வாரம் திங்கள். ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வார்த்தைகள் 53 முதல் 56 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுக்கரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதியெங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் 2 விஷயங்கள் என்னை தொடுகிறது. ஒன்று, இயேசுவை பார்க்காத மக்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை கண்டதும் உடனே அவரை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். அவரை சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்க்காமல் ஓடி சென்று படுக்கையில் இருந்த நோயாளர்களை கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது, அவர்களின் உண்மையான நம்பிக்கை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நம்பிக்கை சுயநலமில்லா நம்பிக்கை, பிறர் நலம் மிகுந்த நம்பிக்கை, மேலுடையின் ஓரத்தையாவது தொட்டாலே போதும் என்ற அபார நம்பிக்கை. அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள். புனித மரிய வியானி சொல்லுவார், கடவுளை விட சக்தி வாய்ந்த மனிதனை எனக்கு தெரியும். அவன்தான் ஜெபிக்க தெரிந்த மனிதன். உறுதியான நம்பிக்கையும் சுயநலமில்லாமல் பிறர் நலத்தோடு ஜெபிக்கவும் தெரிந்திருந்தால் ஏராளமான புதுமைகள் நம் வாழ்விலும் நிகழ்வதை நம்மால் கண்கூடாக காண முடியும். ஆமென். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள். அருளினை அடைந்திட ஒளியினை பரப்பிட உனதடி நான் இன்று பணிந்து நின்றேன். என் மனம் உந்தன் அன்பினில் வாழ்வு காணவே. அருளினை அடைந்திட ஒளியினை பரப்பிட உனதடி நான் இன்று பணிந்து நின்றேன். என் மனம் உந்தன் அன்பினில் வாழ்வு காணவே. தாழ்விலும் மனசோர்விலும் உன் அன்பினை சுவைத்திடுவேன். பிறர் வாழ்வில் ஒளியேற்ற உன்னருள் வேண்டுகிறேன். வந்தால் உன்னிடமே பொங்கிடுமே. உறவுகள் வளர்ந்திட இதயங்கள் இணைந்திட இன்றுனை நாடி வந்தே. அன்பின் உறவினை பகிர்ந்திடும் நேரம் இறைவன் வரவினால் புது வாழ்வு மலரும். கூடி மகிழ்வோம், பாடி புகழ்வோம், மனங்கள் இணைந்து இறையை வாழ்த்துவோம். கூடி மகிழ்வோம், பாடி புகழ்வோம், மனங்கள் இணைந்து
துயரினை களைந்திட வழியினை வகுத்திட உயிரே அருளே நாடி வந்தேன். என் மனம் விடிவெள்ளி ஒன்றை நாளும் நாடுதே. துயரினை களைந்திட வழியினை வகுத்திட உயிரே அருளே நாடி வந்தேன். என் மனம் விடிவெள்ளி ஒன்றை நாளும் நாடுதே. வாழ்விலும் மறுவாழ்விலும் உன் இன்முகம் கண்டிடுவேன். புது நாளில் புது வாழ்வு இன்றே தொடங்கிடுவேன். வந்தால் உன்னிடமே என் மனம் பொங்கிடுமே. உறவுகள் வளர்ந்திட இதயங்கள் இணைந்திட இன்றுனை நாடி வந்தேன். அன்பின் உறவினை பகிர்ந்திடும் நேரம் இறைவன் வரவினால் பொது வாழ்வு மலரும். கூடி மகிழ்வோம், பாடி புகழ்வோம், மனங்கள் இணைந்து இறையை வாழ்த்துவோம். கூடி மகிழ்வோம், பாடி புகழ்